Hi friends, good evening to all. பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான ஹிஸ்ட்ரி மாடல் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பரில் எக்ஸ்பெக்டட் கொஷினாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து எது? சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து முறை எது? The script used by the Indus Valley people. The script used by the Indus Valley people. Answer, சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்து. Answer, ஆப்ஷன் ஏ, படங்கள் மூலமாகவும் வரைகோடுகள் மூலமாகவும் அறியப்பட்டது. Was depicted through pictures and diagrams. Was depicted through pictures and diagrams. Option A. Next question. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய அம்சமாக திகழ்வதை குறிப்பிடுக. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய அம்சமாக திகழ்வதை குறிப்பிடுக. Mention the significant feature of the Indus Valley civilization. Mention the significant features of the Indus Valley civilization. Answer, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கிய அம்சமாக திகழ்வது. ஆப்ஷன் சி, சுட்ட செங்கல் கட்டிடங்கள். சுட்ட செங்கல் கட்டிடங்கள். ஃபன் ஃப்ரீ buildings. Option C. Mention the significant features of the Indus Valley civilization. Fun free buildings. Option C. சுட்ட செங்கல் கட்டிடங்கள். Next question. சிந்துவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரத்தினை குறிப்பிடுக. சிந்துவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரத்தினை குறிப்பிடுக. Mention the fourth town of Indus Valley civilization. Mention the fourth town of Indus Valley civilization. So துறைமுகம், சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது. Answer, option B, Lothal. Option B, Lothal. Next question. வேத காலத்து மக்கள் முதலில் என்ன உலோகத்தை பயன்படுத்தினார்கள்? வேத காலத்து மக்கள் முதலில் என்ன உலோகத்தை பயன்படுத்தினார்கள்? Which metal was first used by the Vedic people? Which metal was first used by the Vedic people? Answer, வேத காலத்து மக்கள் முதலில் என்ன உலோகத்தை பயன்படுத்தினார்கள்? Option D, செம்பு. Option D, செம்பு. Option B, copper. Next question. பண்டைய இந்தியாவில் இந்துக்களின் எல்லா நூல்களும் எழுதப்பட்ட மொழி எது? பண்டைய இந்தியாவில் இந்துக்களின் எல்லா நூல்களும் எழுதப்பட்ட மொழி. All the religious works of the Hindus of ancient India were written in. All the religious works of the Hindus of ancient India were written in. Answer, option A, Sanskritam. Option A, Sanskritam. Next question. சிந்து சமவெளி மக்கள் புனிதமாக போற்றியது எது? சிந்து சமவெளி மக்கள் புனிதமாக போற்றியது எது? The Indus Valley people venerated the Indus Valley people venerated the. சிந்து சமவெளி மக்கள் புனிதமாக போற்றியது. ஆன்சர், ஆப்ஷன்
சி காளை மாடு. ஆப்ஷன் சி காளை மாடு. ஃபுல். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மொஹஞ்சதாரோ சாதாரணமாக இணைத்து அறியப்படும் பெயர் எது? மொஹஞ்சதாரோ சாதாரணமாக இணைத்து அறியப்படும் பெயர் எது? The local name for which Mohenjo-daro is identified with. The local name for which Mohenjo-daro is identified with. Answer. Mohenjo-daro சாதாரணமாக இணைத்து அறியப்படும் பெயர். ஆப்ஷன் ஏ இறந்தவர் சமாதி. ஆப்ஷன் ஏ இறந்தவர் சமாதி. மவுண்ட் ஆஃப் த டெத். ஆப்ஷன் ஏ மவுண்ட் ஆஃப் த டெத். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பா மக்களின் எழுத்தானது. ஹரப்பா மக்களின் எழுத்தானது எது? The script of the Harappan people considered of. The script of the Harappan people considered of. ஹரப்பா மக்களின் எழுத்தானது the script of the Harappan people consisted of. Answer. Option B. படங்களும் ஷேத்திர கணித கோடுகளும் கொண்டது. படங்களும் ஷேத்திர கணித கோடுகளும் கொண்டது. ஆப்ஷன் பி. Fourth pictures and geometrical shapes. Option B. Next question. எகிப்து மற்றும் மெசபடோமியா நாகரிகங்களோடு ஒப்பிடும்போது ஹரப்பான் நாகரிகத்தின் தனித்தன்மை என்ன? எகிப்து மற்றும் மெசபடோமியா நாகரிகங்களோடு ஒப்பிடும்போது ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை என்ன? The unique changes to Harappan civilization in comparison to Egyptian and Mesopotamia civilization is. Answer. Option C. செவ்வக வடிவமான நகர திட்டம். செவ்வக வடிவமான நகர திட்டம். Rectangular town planning. Rectangular town planning. Option C. Rectangular town planning. Option C. Next question. தாடி வைத்த தலையானது கல்லில் செதுக்கிய மிகச்சிறந்த கலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது? தாடி வைத்த தலையானது கல்லில் செதுக்கிய மிகச்சிறந்த கலை கண்டெடுக்கப்பட்ட இடம். Answer. Option B. Mohenjo-daro. Option B. Mohenjo-daro. A feared head, a piece of art in stone was found at. A feared head, a piece of art in stone was found at. எங்க காணப்பட்டது அப்படின்னா மொஹஞ்சதாரோல காணப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிக்வேதத்தின் உள்ளடக்கமானது எது? ரிக்வேதத்தின் உள்ளடக்கமானது எது? The Rig Veda contains. The Rig Veda contains. ரிக்வேதத்தின் உள்ளடக்கமானது. ஆப்ஷன் பி. கடவுளை போற்றும் பாசுரங்கள். ஆப்ஷன் பி. கடவுளை போற்றும் பாசுரங்கள். Hymns in honor of the gods. கடவுளை போற்றும் பாசுரங்கள். ஆப்ஷன் பி. Next question. ரிக்வேத மதத்தின் சிறப்பம்சமானது எது? ரிக்வேத மதத்தின் சிறப்பம்சமானது.
The salient features of the Rigvedic religion was. The salient features of the Rigvedic religion was. ரிக்வேதம் மதத்தின் சிறப்பம்சமானது. ஆன்சர் பி, இயற்கையை வணங்குவது. ஆப்ஷன் பி, இயற்கையை வணங்குவது. Worship of nature. Option B, worship of nature. Option B. Next question. பல்கலைக்கழக மானிய ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? பல்கலைக்கழக மானிய ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? Where is the headquarters of the University Grants Commission is situated? Where is the headquarters of the University Grant Commission is situated? பல்கலைக்கழக மானிய ஆணையத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் டி, புதுடெல்லி. ஆப்ஷன் டி, புதுடெல்லி. ஆப்ஷன் டி, புதுடெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1962 சீன இந்திய போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர் யார்? Who was the Prime Minister of India at the time of China-India War of 1962? Who was the Prime Minister of India at the time of China-India War of 1962? ஸோ 1962 சீன இந்திய போரின் போது இந்திய பிரதமராக இருந்தவர். ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருபவர்களில் ரைஸ் வித் டெஸ்னி என்ற புகழ்பெற்ற பேச்சுடன் தொடர்புடையவர் யார்? பின்வருபவர்களில் ரைஸ்ட் வித் டெஸ்னி என்ற புகழ்பெற்ற பேச்சுடன் தொடர்புடையவர் யார்? Who among the following is associated with the famous tryst with destiny speech? Who among the following is associated with the famous tryst with destiny speech? So tryst with destiny என்ற புகழ்பெற்ற பேச்சுடன் தொடர்புடையவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் டி, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த ஆண்டில் கோவா இந்திய கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டது? பின்வரும் எந்த ஆண்டில் கோவா இந்திய கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டது? In which of the following year Goa was integrated with the Indian Union? In which of the following year Goa was integrated with the Indian Union? எந்த ஆண்டுல கோவா இந்திய கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1961. Option B, 1961. Next question. பிராமணர்கள் எழுதப்பட்டதே கீழ் குறிப்பிட்டவருக்கு நல்வழி காட்டவும் ஆகும். பிராமணர்கள் எழுதப்பட்டதே கீழ் குறிப்பிட்டவருக்கு நல்வழி காட்டவும் ஆகும். The Brahmanas were composed to show among other things the right path to the Brahmanas were composed to show among other things the right path to the. பிராமணர்கள் எழுதப்பட்டதே கீழ்கண்டவருக்கு நல்வழி காட்டவும் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, புரோகிதர்கள். ஆப்ஷன் பி, புரோகிதர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிக்வேத காலத்து பிரகஸ்பதி லங்கா என்பவர் தோற்றுவித்த தத்துவம் எது? பிரகஸ்பதி லங்கா என்பவர் தோற்றுவித்த தத்துவம் எது?
Brihaspati Langa of the Rig Veda is supposed to be the founder of. Brihaspati Langa of the Rig Veda is supposed to be the founder of ரிக்வேத. பிரகஸ்பதி லங்கா என்பவர் தோற்றுவித்த தத்துவம் இது. ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருள் முதல்வாத தத்துவம். பொருள் முதல்வாத தத்துவம். So option C, materialistic philosophy. Option C. Next question. சமணம் மற்றும் புத்த மதம் போன்ற இரு மிகப்பெரிய மத இயக்கங்கள் தோன்றிய இடம் எது? சமணம் மற்றும் புத்த மதம், இந்த இரண்டு மிகப்பெரிய மத இயக்கங்கள் தோன்றிய இடம் எது? ஆன்சர் இந்தோ கங்கை சமவெளி. இந்தோ கங்கை சமவெளி. So Indo-Gangetic Plains. Option B. Next question. புத்தா என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? புத்தா என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? The word Buddha means answer option A, அறிவொளி பெற்றவர். option A, அறிவொளி பெற்றவர். option A. Next question. புத்தருடைய பிரசங்கங்களில் முக்கியமாக பறைசாற்றப்பட்ட கருத்து எது? புத்தருடைய பிரசங்கங்களில் முக்கியமாக பறைசாற்றப்பட்ட கருத்து எது? Buddha's preachings were mainly focused on. Buddha's preachings were mainly focused on. ஆன்சர் புத்தருடைய பிரசங்கங்களில் முக்கியமாக பறைசாற்றப்பட்ட கருத்து ஆப்ஷன் சி, சிந்தனையும் செயலும் தூய்மையாக இருத்தல். சிந்தனையும் செயலும் தூய்மையாக இருத்தல். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மகா அலெக்சாண்டரின் தாயின் பெயர் என்ன? மகா அலெக்சாண்டரின் தாயின் பெயர். The mother's name of Alexander the Great was. The mother's name of Alexander the Great was. மகா அலெக்சாண்டரின் தாயின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒலிம்பியஸ். ஆப்ஷன் பி, ஒலிம்பியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மகா அலெக்சாண்டரின் காலத்தில் பாரசீக நாட்டை ஆட்சி செய்த மன்னர் யார்? மகா அலெக்சாண்டரின் காலத்தில் பாரசீக நாட்டை ஆட்சி செய்த மன்னர் யார்? அலெக்சாண்டர் த கிரேட்'s contemporary Frisian ruler was. Alexander the Great contemporary Frisian ruler was. ஆன்சர் மகா அலெக்சாண்டரின் காலத்தில் பாரசீக நாட்டை ஆட்சி செய்த மன்னர் மூன்றாம் டேரியஸ். ஆப்ஷன் பி, மூன்றாம் டேரியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மகா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த ஆண்டு. மகா அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த ஆண்டு. Alexander the Great's march over India began in. Alexander Great march over India began in.
ஆன்சர், முகமது அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த ஆண்டு. ஆப்ஷன் டி, மே 327 பிசி. மே 327 பிசி. மே கிமு 327. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்ராஜசம் என்ற நூலை எழுதியவர் யார்? முத்ராஜசம் என்ற நூலை எழுதியவர் யார்? Who is the author of Mutrajasa? Who is author of Mutrajasa? Answer. Option C, Vishakadatta. Option C, Vishakadatta. Who is the author of Mutrajasa? Answer C, Vishakadatta. Next question. அர்த்த சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்படுவது எது? அர்த்த சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்படுவது எது? In Arthasastra, emphasis is given to Arthasastra. Emphasis is given to. Answer. Option B, Dandam. Option B, Dandam. Dandam. Next question. பாடலிபுத்திர நகரின் ஆட்சி முறையை விளக்கும் ஆசிரியர். பாடலிபுத்திர நகரின் ஆட்சி முறையை விளக்கும் ஆசிரியர். The municipal administration of Padaliputra is mentioned by. The municipal administration of Padaliputra is mentioned by. Answer. பாடலிபுத்திர நகரின் ஆட்சி முறையை விளக்கும் ஆசிரியர் மெகஸ்தனிஸ். ஆப்ஷன் ஏ, மெகஸ்தனிஸ். ஆப்ஷன் ஏ, மெகஸ்தனிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். மௌரியர் காலத்தில் கிராம நிர்வாகம் யார் கையில் இருந்தது? மௌரியர் காலத்தில் கிராம நிர்வாகம் யார் கையில் இருந்தது? During Maurya age, village administration was in the hands of. During Maurya age, village administration was in the hands of. Answer. Option B, Kramani. Option B, Kramani. Next question. பெசின் நகரில் கருணன் நினைவு தூணை நிறுவியவர் யார்? பெசின் நகரில் கருணன் நினைவு தூணை நிறுவியவர் யார்? The person who created a Garuda memorial pillar is Fashin Nagar. Is the person who created a Garuda memorial pillar a Beshin Nagar. So Beshin நகரில் கருணன் நினைவு தூணை நிறுவியவர். Answer. Option B, Heliodorus. Option B, Heliodorus. Option B. Next question. கிர்னார் கல்வெட்டை எழுதியவர் யார்? கிர்னார் கல்வெட்டை எழுதியவர் யார்? The author of the Girnar inscription is. The author of the Girnar inscription is. So Girnar கல்வெட்டை எழுதியவர். Option B, Rudradaman. Option B, Rudradaman. Next question. டேஸ் சட்டம் மவுண்ட்பேட்டன் பிரபுவின் ஜூன் 3 திட்டத்தின் அடிப்படையில் அமைந்தது.
டேஷ் சட்டம் மவுண்ட் பேட்டன் பிரபுவின் ஜூன் 3ஆம் தேதி திட்டத்தின் அடிப்படையில் அமைந்தது. டேஷ் ஆக்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஜூன் 3rd பிளான் ஆஃப் லார்ட் மவுண்ட் பேட்டன். Dash Act was based on the June 3rd plan of Lord Mountbatten. Answer. Option T, இந்திய சுதந்திர சட்டம். Option T, Indian Independence Act. Option T, next question. 1858ஆம் ஆண்டு சட்டம் இந்திய வைஸ்ராய் மற்றும் மாநிலங்களின் ஆளுநர்களை நியமிக்கும் அதிகாரத்தை டேஸ் கொடுத்தது. 1858ஆம் ஆண்டு சட்டம் இந்திய வைஸ்ராய் மற்றும் மாநிலங்களின் ஆளுநர்களை நியமிக்கும் அதிகாரத்தை டேஸ் கொடுத்தது. Act of 1858 have the power of appointing the Viceroy of India and governors of provinces too. So Act of 1858 have the power of appointing the Viceroy of India and governors of provinces too. Answer. Option A, British அரசருக்கு. Option A, British அரசருக்கு. Option A, British Crown. Option A. Next question. சகாப்தத்தை ஏற்படுத்தியவர் யார்? சகாப்தத்தை ஏற்படுத்தியவர் யார்? Who started the Saga era? Who started the Saga era? சகாப்தத்தை ஏற்படுத்தியவர். Option B, Kanishkar. Option B, Kanishkar. Answer B, Ganishka. Next question. கனிஷ்கரை தோற்கடித்த சீன நாட்டு தளபதி யார்? கனிஷ்கரை தோற்கடித்த சீன நாட்டு தளபதி யார்? Kanishka was defeated by one Chinese general. Who was he? Kanishka was defeated by one Chinese general. Who was he? So answer. Banso. Kanishka was defeated by one Chinese general. Who was he? Option A, Banso. Option A, Banso. Next question. குப்த வம்சத்தின் முதல் மன்னர் யார்? குப்த வம்சத்தின் முதல் மன்னர் யார்? The first ruler of the Gupta dynasty was. The first ruler of the Gupta dynasty was. Answer. Srigupta. Answer T, Srigupta. Option T. Next question. குமாரதேவி என்பவர் யாருடைய மகாராணி? குமாரதேவி என்பவர் யாருடைய மகாராணி? குமாரதேவி was the queen of. குமாரதேவி was the queen of. Answer. Option A, முதலாம் சந்திரகுப்தர். Option A, சந்திரகுப்தா 1. Option A, சந்திரகுப்தா. Next question. இந்திய அரசியல் அமைப்பின் வளர்ச்சியில் முதல் மைல்கல் எது? இந்திய அரசியல் அமைப்பின் வளர்ச்சியில் முதல் மைல்கல்லா சொல்லப்படுவது எது? The first great landmark in the constitutional development of India is. The first great landmark in the constitutional development of India. Answer. இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சியில் முதல் மைல்கல். Option A,
ஒழுங்குமுறை சட்டம் 1773, ஒழுங்குமுறை சட்டம் 1773, Regulating Act 1773. Answer option A, Regulating Act 1773. Next question. மேம்பட்ட இந்திய அரசாங்கத்திற்கான சட்டம் என அறியப்படுவது எது? மேம்பட்ட இந்திய அரசாங்கத்திற்கான சட்டம் என அறியப்படுவது எது? The act known as Act for Better Government of India is. The act known as Act for Better Government of India is. So, Better Government of India. Answer மேம்பட்ட இந்திய அரசாங்கத்திற்கான சட்டம் என அறியப்படுவது. Answer option B, 1858 ஆண்டு சட்டம். 1858 ஆண்டு சட்டம். Act of 1858, option B. Next question. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 1858 ஆண்டு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 1858 ஆண்டு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். Act of 1858 was introduced in the British Parliament 5. Act of 1858 was introduced in the British Parliament 5. Answer. Answer option B, Palmerston. Option B, Palmerston. Option B. Next question. சுதேசி கோட்பாடு வளர்ச்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? சுதேசி கோட்பாடு வளர்ச்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? An organization that was started to promote Swadeshi was. An organization that was started to promote Swadeshi was. Answer. சுதேசி கோட்பாடு வளர்ச்சிக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. ஆப்ஷன் ஏ, தொழிற்சாலை குழுமம். ஆப்ஷன் ஏ, தொழிற்சாலை குழுமம். இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். ஆப்ஷன் ஏ, இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களாக சென்னையில் விளங்கியவர்கள் யார்? கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களாக சென்னையில் விளங்கியவர்கள் யார்? Leaders of communism in Madras were. Leaders of communism in Madras were. Answer. Option A, ஜீவானந்தம் மற்றும் சிங்காரவேலு. ஜீவானந்தம் and சிங்காரவேலு. Option A. Next question. ஒப்புதல் வயது சட்டம் நிறைவேறிய ஆண்டு. ஒப்புதல் வயது சட்டம் நிறைவேறிய ஆண்டு. Age of consent bill was passed in the year. Age of consent bill was passed in the year. Answer. ஒப்புதல் வயது சட்டம் நிறைவேறிய ஆண்டு. Option B, 1891. Option B, 1891. Next question. தமிழகத்தில் முதல் கடை சங்கங்கள் எங்கு நடைபெற்றன? தமிழகத்தில் முதல் மற்றும் கடை சங்கங்கள் எங்கு நடைபெற்றன? Where were the first and the last sangam of Tamil country held? Where was the first and last sangam of the country held? Answer. தமிழகத்தில் முதல் கடை சங்கங்கள் எங்கு நடைபெற்றன? ஆப்ஷன் டி, மதுரை. ஆப்ஷன் டி, மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்கம் என்ற வார்த்தையை முதலில் தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட்டவர் யார்? சங்கம் என்ற வார்த்தையை
முதலில் தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட்டவர் யார்? The word Sangam for the early Tamil literature was mentioned for the first time. Why? The word Sangam for the early Tamil literature was mentioned for the first time. Why? சங்கம் என்ற வார்த்தையை முதலில் தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர், ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர், டி திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உறையூரிலிருந்து காவிரிப்பூம்பட்டினத்திற்கு தலைநகரை மாற்றியவர் யார்? உறையூரிலிருந்து காவிரிப்பூம்பட்டினத்திற்கு தலைநகரை மாற்றியவர் யார்? Who shifted the capital from Udayur to Kaviripumpattinam? Who shifted the capital from Udayur to Kaviripumpattinam? உறையூரிலிருந்து காவிரிப்பூம்பட்டினத்திற்கு தலைநகரை மாற்றியவர். ஆப்ஷன் சி கரிகாலன், ஆப்ஷன் சி கரிகாலன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் ஒற்றை கர்த்தூன் கோயில்களை கட்டியவர் யார்? தமிழகத்தில் ஒற்றை கர்த்தூன் கோயில்களை கட்டியவர் யார்? Who built monolithic temples in the Tamil country? Who built monolithic temples in the Tamil country? ஆன்சர் தமிழகத்தில் ஒற்றை கர்த்தூன் கோயில்களை கட்டியவர். ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன், ஆப்ஷன் ஏ முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகடனம் என்ற நூலை எங்கிருந்து வெளியிட்டார்? முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகடனம் என்ற நூலை எங்கிருந்து வெளியிட்டார்? From where was Mahendravarma is Matavilasa Prakashana released? So முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகடனம் என்ற நூலை எங்கிருந்து வெளியிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம். From where was Mahendravarma is Matavilasa Prakashana released? ஆப்ஷன் ஏ திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் இருந்து தான் வெளியிட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்லவர்களின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்து முறை எது? பல்லவர்களின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்து முறை. The script used in the Pallava inscription was. The script used in the Pallava inscription was. ஆன்சர் பல்லவர்களின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட எழுத்து. ஆப்ஷன் பி கிரந்தம், ஆப்ஷன் பி கிரந்தா, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி முடிக்க எடுக்கப்பட்ட ஆண்டுகள் எவ்வளவு? பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி முடிக்க எடுக்கப்பட்ட ஆண்டுகள் எவ்வளவு? How many years were taken to build the Bragadishwara temple? How many years were taken to build the Bragadishwara temple? So answer பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி முடிக்க எடுக்கப்பட்ட ஆண்டுகள் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 7 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 7 years. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.